தற்போது நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு வரப்பட்டிருக்கிறது. வழக்கு ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தற்காலிகமாக அரசு பணி வழங்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்காலிக பணி வழங்கலாம் என்று உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தற்காலிக அரசு பணி வழங்கலாம் என்று கூறி வழக்கை ஜூலை 21ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 31 பேருக்கு இன்று அரசு பணி முதலமைச்சர் விஜய் அவர்களால் வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தற்காலிக அரசு பணி வழங்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை மணிகண்ட பிரபுவிடம் கேட்டு பெறலாம். மணிகண்ட பிரபு, தற்போது தற்காலிக அரசு பணி வழங்கலாம்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறதா பாக்குறோம். கூடுதல் விவரம் என்ன? கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவது தொடர்பாக மிக முக்கிய உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிறப்பித்திருக்கிறது. இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய அரசு பணிக்கான நியமன ஆணையை தற்காலிகமாக வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் டிஎன்பிஎஸ்சியை தானாக நீதிமன்றம் முன்வந்து சேர்க்கிறது. வழக்கு ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான வாதங்கள் என்பது மனுதாரர் தரப்பிலும் அரசு தரப்பிலும் எடுத்து வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. கரூரில் கிட்டத்தட்ட 32 பேருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை இன்று முதலமைச்சர் விஜய் வழங்கக்கூடிய நிலையில் இந்த உத்தரவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமா மணிகண்ட பிரபு, நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். மணிகண்ட பிரபு, தற்போது செய்தியாளர் சகாய பிரதிபா நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சகாய பிரதிபா, தற்போது தற்காலிக பணி வழங்கலாம் அப்படின்னு நீதிபதிகள் அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. இந்த தற்காலிக பணி அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தான் ஒட்டுமொத்தமாக 21ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறலாம். ஆனால் வழங்கப்படும் பணியானது தற்காலிகமானதாகவே வழங்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் இறுதி முடிவெடுக்கும் வரை இந்த பணி தற்காலிகமானதாகவே கருதப்படும் என்ற உத்தரவை தான் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணை குறித்து பார்த்தோமானால் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தவுடன் நீதிபதிகள் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு இருக்கிறது, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பொருளாதார உதவி தேவைதானே என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு மனுதாரர் தரப்பில் இதுபோல பல சம்பவங்களில் பாதிக்கப்படுபவர்களின் குடும்பத்தினர் அரசு பணி கோர வாய்ப்பு இருக்கிறது. அதோடு உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ செய்து வருகிறது. இந்த நிலையில் பணி வழங்கினால் அது அந்த சாட்சிகளை சேதப்படுத்தும் வாய்ப்பாகவே அமையும். அதோடு ஏற்கனவே கும்பகோணம் மகாமகம் சம்பவம், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவம் ஆகிய நிகழ்வுகளில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு, அதாவது இந்த அரசு பணி என்பது வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதே போல கருணை அடிப்படையிலான பணி எனும் போது அதற்கான விதிகள் உள்ளன, அவற்றை பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் இதற்கு புதிய விதிகளை உருவாக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. விக்னேஷ், சகாய பிரதிபா, இந்த வழக்குல டிஎன்பிஎஸ்சியையும் நீதிமன்றம் இணைச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன காரணம், அதோட பின்னணி என்ன? விக்னேஷ், இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர்கள் தரப்பில் செய்யப்பட்டுள்ள மனுவில் விவரங்கள் என்னென்ன குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்று, இது போல அரசு பணி வழங்குவது சாட்சிகளை சேதப்படுத்தும், அது ஏற்கத்தக்கதல்ல. அதே சமயம் ஒரு தேர்வு, அரசு பணிக்கான தேர்வு என்பது போட்டித் தேர்வு, தகுதி மற்றும் வெளிப்படைத்தன்மை அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்பட வேண்டும். இதற்காக பல லட்சம் இளைஞர்கள் நேரத்தை ஒதுக்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் இது போல அரசு பணி வழங்குவது அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலேயே டிஎன்பிஎஸ்சியை எதிர்மனதாரராக சேர்த்திருக்கிறார்கள். விக்னேஷ், சகாய பிரதிபா, தற்போது இந்த வழக்குல தற்காலிக பணி வழங்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. மனுதாரர் தரப்புல இருந்து இதுக்கு ரியாக்ஷன்ஸ் என்ன, அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விக்னேஷ், இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் இன்றைய தினம் அரசு பணி வழங்க திட்டமிடப்பட்டு அந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதுபோல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இதே கோரிக்கையோடு தாக்கல் செய்யப்பட்ட மனு
வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனை ஏற்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதோடு ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கப்பட்டது, அதாவது இழப்பீடாக அரசு பணி வழங்கப்பட்டது என்ற விவரமும் முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக மனுதாரர் தரப்பில் இதற்கென புதிய விதி உருவாக்கப்பட வேண்டும் அல்லது கருணை பணி அடிப்படையிலான விதிகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்த கட்ட விசாரணை வரும்போது டிஎன்பிஎஸ்சி தரப்பிலும் இது தொடர்பான விவரங்கள் முன்வைக்கப்படும். அரசோட கொள்கை முடிவுல தலையிட விரும்பல, மேலும் மனுதாரர் தரப்பிலிருந்து 2 கேள்விகளை அவங்களுக்கு எழுப்பியிருந்தாங்க. பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் கிடைக்கணும், இதை ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தாங்க. சோ அரசோட முடிவுல நீதிமன்றம் தலையிட விரும்பல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? விக்னேஷ், அதாவது இதற்காக கொள்கை முடிவுகள் அல்லது சரியான விதிகள் இருக்கும் பட்சத்தில் அதில் நீதிமன்றம் தலையிட இயலாது. ஏனெனில் வழக்கு விசாரணையின் போதே நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். சட்டமன்றத்தில் இது தொடர்பான அறிவிப்பு எதுவும் வெளியானதா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார்கள். ஆகவே இது தொடர்பான கொள்கை முடிவு எனும்போது நீதிமன்றம் அதில் தலையிட இயலாது. ஆனால் தற்போது வரை இது போல பாதிக்கப்படும் சம்பவங்களில் உயிரிழப்புகள் ஏற்படும் சூழலில் அவர்களுக்கு அரசு பணி வழங்குவது தொடர்பாக எந்த வழிகாட்டுதல்களும் இல்லை, அரசாணையும் இல்லை. ஆகவே அடுத்த முறை வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது தொடர்பான விவரங்கள் முன்வைக்கப்படுகிலேயே நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிடுமா இல்லையா என்பது குறித்து தெரிய வரும். விக்னேஷ்.